ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம். ஒரு ஒரு வேதியியலாளர், அதாவது கெமிஸ்ட், பிசிஸ்ட், அப்படி அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், படித்தவங்களுக்கு 10th படித்த 8th படித்தாவே வந்துடும். மைக்கேல் ஃபாரடே, அவருடைய மின்காந்த விசை, அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். மின்சாரம், மோட்டார், மின்காந்த விசை, மின்சாரத்தை எப்படி உபயோகப்படுத்துறது, இதை பற்றி பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேதத்தை படிக்கிற மனுஷன், கடவுள் பயந்த மனுஷன், அதிகப்படியானது ஜபத்தில் இருப்பார், பைபிள் படிப்பார், அப்படியே ஆராய்ச்சியும் செய்து கொண்டே இருந்தார். அவர் வேதத்தை தியானிக்க அவருக்கு ஞானத்தை கர்த்தர் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ தான் இந்த மின்காந்த விசையும் இந்த மின்சார மோட்டாரை உருவாக்கி, மின்சார மோட்டார் ஓடுதுன்னா அவர் இல்லைன்னா முடியாது. கரண்ட் இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக்கை அந்த கரண்ட்டில் எப்படி பாய்ச்சி எப்படி அதை சுழற்ற வைக்க முடியும், வேகமாக சுத்த வைக்க முடியும், எப்படி அதை உபயோகத்துக்கு கொண்டு வர முடியுங்கிற அடிப்படையை கொடுத்தது யாருன்னா மைக்கேல் ஃபாரடே தான். அவருடைய அந்த கண்டுபிடிப்புகள் தான் இன்றைக்கும் அது உலகம் முழுக்க அது இன்றைக்கும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்போது அவருடைய 1831 தான் இதை கண்டுபிடிச்சார் அவர். அப்போது இதை கண்டுபிடிச்சி இது உலகம் முழுக்க இன்றைக்கும் உபயோகப்படுத்திட்டு நமக்கு செயல்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருக்கும் முன்னோடி அவர் தான். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேத பகுதி எதுனா யோபு புஸ்தகம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப படிப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆழங்களாக இருக்கு பாருங்களேன். சில பகுதியெல்லாம் நமக்கு கருகலாக இருக்கும். அப்போ அது யோபுடைய பர்சனல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு தெரியும். மற்றபடி உள்ளே போனோம்னா நிறைய மிருகங்களை குறித்து, சில விஷயங்களை குறித்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருப்பார். ஆண்டவரும் ரைஸ் பண்ணியிருப்பார், இவரும் பேசியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆழங்கள். அதனால் அவர் அந்த யோபு புஸ்தகத்தை ரொம்ப அதிகமாக தியானித்து படித்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறி இன்றைக்கும் உலகம் பேசப்படுகிற மைக்கேல் ஃபாரடாவே இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்க அளவுக்கு மாறிட்டார். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் மறிக்கிறதுக்கு முன்னாடி தன் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். சமாதானம் தேவனுடைய ஈவாக இருக்கிறது, அதை அவர் கொடுக்கிறபடியால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தேவனுடைய பிரியமான குமாரனிடத்தில் உள்ள விவரிக்க முடியாத சமாதானம் என்ற ஒரு வெகுமதி என்பது ஒருவருக்கும் சந்தேகம் இல்லாத நம்பிக்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட் எழுதுறாரு, தேவனிடத்துல என்ன இருக்குது? சமாதானம் ஈவா இருக்குது. தேவன் சமாதானத்தை ஈவா கொடுக்குறாரு. அதை நம்புறவங்க ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கெல்லாம் பயப்பட வேணும்? யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெகுமதின்னு சொல்லி அதை முடிக்கிறார். அல்லேலூயா. எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்னா, யோவான் 14:27 பேஸ் பண்ணி சொல்றார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கல அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை பேஸ் பண்ணி அவர் அதை தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறத பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நிறைய பிரகாசிக்கிற மக்கள், நிறைய சாதனைகளை படைச்சவங்களாம் யாருன்னா, வேதத்தை தியானம் பண்ணி தேவனோடு பேசினவர்கள், தேவன் அவர்களோடு பேசும்போது கேட்டவர்கள், கேட்டு வாழ்ந்தவர்கள். அல்லேலூயா. இந்த நாளில் சொல்கிறேன், மைக்கேல் ஃபாரடே அவரை விட நீங்கள் பல மடங்கா ஞானவானாக மாறும்படி, அவரை விட உலக புகழ் பெறும்படி கர்த்தர் உங்களையும் மாற வைப்பார். வேதத்தை தியானிங்க, அதை முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சொல்லுங்கள். எதற்கும் பயப்படாதீங்க. தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. மைக்கேல் ஃபாரடே அவருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் தூண்டப்படட்டாப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் அதிக தியானம் பண்ணி உம்மை கிட்டி சேர்ந்து உமக்கென்று ஏதாவது பெரிய காரியங்களை செய்யும்படி தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்க. பார்க்க உடைய பிள்ளைகள் எல்லாம் எழும்பி பிரகாசிக்கட்டும், நாங்களும் எழும்பி பிரகாசிக்கட்டும். தேவன் கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.